ஐயோ மாமா, எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மாமா நான் சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மைதான் மாமா. அருள் மாமா என் கழுத்துல தாலி கட்டலனா அவர் உயிருக்கே ஆபத்து. அதான் கட்டிட்டானே, அப்புறம் என்ன? அவன் கையால தானே உன் கழுத்துல தாலி விழுந்துச்சு. அப்ப அவன் கட்டின தாலி தான் இது. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? அப்ப அந்த வானத்தி அருள் தூக்கி எறிஞ்ச தாலி கழுத்துல விழுந்தத வச்சுதான் அருள் என் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு சொல்லி அவன் கல்யாணத்தை நிறுத்தி இப்ப அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காளா? ஆமா. எனக்கு இந்த ஒரு வீடியோ போதும். இத வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அந்த வானத்தியோட வாழ்க்கையையும் அவளுக்கு துணையா இருந்த அந்த கரிகாலனோட வாழ்க்கையும் நாசமாக்குறேன். எனக்கு எப்ப பெயில் கிடைக்கும்? மேடம், 1-2 கேஸ்னா கூட ஏதாவது செஞ்சு உடனே வெளியில எடுத்துருவேன். உங்க மேல ஏகப்பட்ட ஃபோர்ஜரி கேஸ் இருக்கு. இப்போ உங்களை உடனே வெளியே எடுக்கணும்னா நிறைய செலவாகும். ஏய், டைம் ஆகுது, தட்டி கூப்பிடு அவங்கள. ஏமா டைம் ஆயிடுச்சு, பேசுறது போதும், வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. சரி, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே மேம். வானத்தி, நான் ஜெயில விட்டு வெளியில வந்துட்டேன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கை நரக வாழ்க்கையா தான் இருக்கும். அதுக்கு நீ தயாரா இரு. வானதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அருள் எப்படி இருக்கான்? அவரும் நல்லா இருக்காரு சார். சொல்லுமா, வேற என்ன விசேஷம்? அது சார், மாமாவோட அமெரிக்கா வேலை சம்பந்தமா கேட்டிருந்தேன்ல, அத பத்தி நானே உனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு இருந்தேன். நீயே கால் பண்ணிட்ட. எங்க பாஸ் புதுசா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் டெமோவை அருளே ஃப்ரீலான்ஸா பண்ணட்டும்னு அவர்கிட்ட அதை பேசி எப்படியோ அவரை நான் சம்மதிக்க வச்சுட்டேன். அந்த டெமோவை அருள் சரியா பண்ணி முடிச்சிட்டா அவனுக்கு வேலை கன்ஃபார்ம். அவன் எதிர்பார்க்கறத விட நல்ல கிரேடும் அதிகமான சம்பளமும் கிடைக்கும். இந்த டைம் இதை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்களே இந்த விஷயத்தை அருள் மாமா கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கட்டாயம் சொல்றேம்மா. அவன் அந்த டெமோவை முடிக்கிறதுக்கு நீயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நானா? நான் என்ன சார் பண்ண முடியும்? நானே படிக்காதவ. நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத அருளே உனக்கு சொல்லுவான். பாய்மா, நான் வச்சிடுறேன். நான் என்ன உதவி செய்ய முடியும்? சரி, அருள் மாமாக்கு வேலை கிடைக்க போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா வேலை கிடைச்சா அவரை நீங்க தனியா விட்டுட்டு போயிடுவாருல்ல. அவர் அங்க போனதுக்கு அப்புறமாவது நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல் அவருக்கு புரிஞ்சா போதும். இப்ப கரிகாலா, நில்லுப்பா நில்லுப்பா நில்லு. என்னக்கா? இதான் உன் பொண்டாட்டியா? என்ன கரிகாலா, சித்திர திருவிழால சொக்கனும் மீனாட்சியும் பவனி வர மாதிரியே 2 பேரும் பைக்ல வரீங்க? அப்பா ரசாத்தி லட்சணமா இருக்கா. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் யாராவது பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்பனே முருகா, என்னை காப்பாத்துப்பா. பரவாயில்லையே, நம்ம ஊர் ஆளுங்க யாரும் நம்மளை கண்டுக்கவே இல்லை. ஒரு வேலை தெரிஞ்சிட்டாங்களோ? நில்லு கரிகாலா, நில்லு. கரிகாலா, என்ன பொண்டாட்டியை கூட்டு ஜோடியா வெளில கிளம்பிட்ட போல இருக்கு. எங்க சினிமாவுக்கா? இப்பதான் சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ளேயும் ஒருத்தன் வந்துட்டானே. அடங்கப்பா, பொண்டாட்டி கூட ஜோடியா வெளியே வந்தா பேசக்கூட மாட்டியாக்கும். இப்ப என்ன கேட்டுவிட்டேன்? சினிமாவுக்கு போறியா தானே கேட்டேன். அதுக்கு ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? படத்துக்கு இல்லைன்னு, கோவிலுக்கு போறோம். ஓ, கோயிலுக்கா? சரி சரி, போயிடுவாங்க போயிடுவாங்க.
கரிகாலா, உங்க ஜோடி பொறுத்த பிரமாதம். வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லு. ஐயோ